பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அன்புக்குரியவர்களே, அருமையான காலவேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய், அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கும்போது எந்த சத்துருவும் நம்முடைய முன்பிலே நிற்க முடியாது என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆழமாய் அறிவுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய், நாம் அவர் செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் இருக்கும்போது நம்ம எந்த வாதையும் எந்த சூழ்நிலைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நமக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் உண்டு, நம்மை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் உண்டு. தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கும்போது நாம் எதற்கு வேதனையோடு இருக்க வேண்டும்? அதற்கு கீழுள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. காரணம், அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். காரணம், அவர்கள் நமக்கு எதிராக எழும்புவார்கள், ஆனாலும் அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு ஆகாரத்தை கொண்டு போகும்போது அங்கே அவனை காட்டிலும் ஒரு வெளிய ஒரு உருவம் நின்று அவனுக்கு நேராய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நின்ற போது பாருங்கள், அவன் அதிக பட்டயத்தோ ஈட்டியோ ஒண்ணுமே இல்லை. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய கோலியாத்தை மேற்கொள்ள கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். காரணம், கர்த்தத்துவம் நம்முடைய தோளில் இருக்கும்போது எந்த வாதையும் நமக்கு முன்பதாக நிற்க முடியாது. இன்றைக்கு வியாதியாகிய வாதையை நோக்கி கலங்கி கொண்டிருக்கீங்களா? பார்த்து அறிக்கையிடுங்கள், அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று அறிக்கையிடுவோம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.